Tamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த grungy retro makeup look தான் பார்க்க போறோம். So recent timeல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு வந்து மேக்கப் லுக் பண்ணிருந்த நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க இந்த மேக்கப் லுக் ரீக்ரியேட் பண்ண சொல்லி. சோ அதனால தான் எனக்கு இந்த லுக் வந்து ரீக்ரியேட் பண்ண போறேன். எனக்கு நிறைய DMs வந்திருந்தது. Instagramலயும் சரி and YouTubeல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. சோ நான் வந்து சும்மா தான் வந்து வீடியோக்காக பண்ணேன் but it turned out to be very good. So நிறைய பேருக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. So yeah ரொம்ப ஒரு சிம்பிளான லுக் தான். இந்த ஹேர் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு. சோ இந்த மேக்கப் லுக் எண்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோ கிளிப் வந்து நான் போடுறேன் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு. சோ அதையும் வந்து ஃபுல்லா பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா take a moment to subscribe to our channel. Suggestion tab notification bell icon. இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ் மேக்கப் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபேஸை ப்ரெப் பண்ணிட்டேன். நான் Lakme Undercover ஜெல் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட போஸ் அண்ட் என்னோட ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணும். ஸோ என்னோட டீ ஜோனில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் கலர் கரெக்டிக்கு அண்ட் எலெகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் ஆரஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கே வந்து நான் அது யூஸ் பண்ணி கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பிக்மெண்டேஷன் இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணேன். எனக்கு ஒரு ஈவனாக பேஸ் கொடுக்கும் என்னோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பார்க்கலாம் அது பிளெண்ட் பண்ணும் போதே எல்லா பிக்மெண்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு நான் பெட்டர் ஐப்ரோ கிட் இன் ஷேட் ஆஷ் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸ் நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஸ்பாஸ் ஏரியாஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ஹாஷாக போல் நான் Maybelline கொலாஜல் மஸ்காரா யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப லைட் ஹேண்டாக வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஃபெதரி லுக் ஐப்ரோஸ் வந்து கொடுக்கும். நான் எலெகல் கன்சிலர் எடுத்து நான் என்ன பண்ண போனால் என்னோட ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணி டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டெப் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது எசென்ஷியல். அது ஒரு கன்சிலர் ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். Rimmel London ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 503 Mocha அண்ட் எலெகல் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து காஃபின்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு ஒரு டியூவி லுக் வந்து இது கொடுக்கும். உங்களுக்கு தேவையான கவரேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் 1 or 2 லேயர்ஸ். இப்போ நான் பெட்டர் ஃபவுண்டேஷன் ஷேட் மோக்கா யூஸ் பண்ணி என் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்கோட பிக்மெண்டேஷன் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணும். நான் நெக்குக்கு யூஸ்வலாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். நான் எல்ஃப் கேமோ கன்சிலர் இன் ஷேட் ரிச் சாக்லேட்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் ஹேண்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிலரோட இங்கே கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா அது பிளெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். நான் Maybelline Rcma கன்சிலர் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டான லுக் வேணுமோ என்னோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கணும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டிங் கன்சிலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த லுக்கு ஈவனான பேஸ் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ அதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிலர்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஈவனான பேஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இதையும் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஐலிட்ஸையும் வந்து நான் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்காக ப்ரெப் பண்ணிக்கிறேன். சேம் கன்சிலர் யூஸ் பண்ணி நான் அதையும் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Rcma நோ கலர் லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லூஸ் பவுடர் வேணால் யூஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட இருக்க லூஸ் பவுடர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், உங்களுக்கு எந்த கலர் எதுவுமே இருக்காது. ஸோ டார்க் ஸ்கின் டோன் ஃபேர் ஸ்கின் டோன் யார் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நான் எனக்கு எல்லாத்தையும் ஹோல் ஃபேஸையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நான் Tammi Pallete இருக்க இந்த ஒரு கோல்டன் கிளிட்டரி ஷேட் எடுத்து இந்த சென்டர் ஆஃப் த ஐஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நான் ட்ரான்சிஷனாக ஒரு க்ரீஸ் கலர் எதுவுமே வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. 1 or 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கிளிட்டரி ஷேட். இந்த பெட்டர் வேர் ஹைலைட்டர் இருக்க இந்த ஒரு ஷாம்பினி ஹைலைட்டர் ஷேட் வந்து நான் சென்டர் ஆஃப் த ஐஸ்ல திருப்பி அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ லுக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு திக்கான விங் லைன் வந்து வரைய போகிறேன். ஸோ ஒரு கோல்டு விங் லைனாக இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் லுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்டர் ஆஃப் த அட்டென்ஷன் மாதிரி நம்ம ஐஸ் தான். ஸோ அதனால நல்லா திக்கான விங் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு காஜல் யூஸ் பண்ணி நான் வந்து ஐஸ் வந்து டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க லேஷை வந்து திக்காக காட்டும். ஸோ லோ வாட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்து கோல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த Lakme ஐகானிக் கர்லிங் மஸ்காரா யூஸ் பண்ணி லேஷ் வந்து நல்லா வந்து கோட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2-3 கோட்டிங் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு வந்து ஃபால்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லோ லேஷஸையும் மறந்துடாதீங்க. ஸோ ஃபால்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த லுக்கோட ஹீரோவே, அதுதான் வந்து டால் லைக் ஐஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டி eylashes இன் ஸ்டைல் டியாகோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான eyelash ஸ்டைல், ஒரு டால் லைக் ஐஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நீங்கள் பார்க்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நான் 2 ஐஸ்லையும் ஃபால்ஸ் லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட காண்டாக்டாக வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேக்கன் பிளாட் இன் ஷேட் டீப் டார்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து நான் காண்டாக்ட் பண்ணிக்கிறேன்.
என்னோட ஜா லைன், என்னோட ஹால் ஆஃப் த சீக்ஸ், என்னோட நோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். டேக் டைம் டு பிளெண்ட் த கான்டர். நான் வந்து ஹேரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட நோஸில் மட்டும் நான் வந்து ஹேட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு கார்னர் ஆஃப் த ஹைஸ். நான் ஃபேஸில் வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹேரக்டர் எனக்கு அப்ளை பண்ண போகிறது கிடையாது. எனக்கு ஒரு மேட் ஃபேஸ் தான் வேணும்னு நான் நினச்சேன். அதனால் நான் வந்து ப்ளஷ்க்கு வந்து என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க ஒரு கோரல் ஷேட் எடுத்து நான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் ஸ்கின்க்கு இது மாதிரி ப்ளஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட் ப்ளஷ் எனக்கு கிடைக்காதனால நான் வந்து என்னோட ஐஷேடோவில் இருக்க கலரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லுக்கு கம்ப்ளீட் பண்ண நான் Maybelline லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் டூவிங் த கிளப் ஒரு டார்க் வைன் ப்ரௌன் கலர், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். இந்த லுக்கே வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த லிப்ஸ்டிக். நான் வந்து சென்டர் பேட்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் வந்து நான் வந்து புல் அவுட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி. ஸோ பேலன்ஸ் இருக்க ஹேரை பார்த்தீங்கன்னா நல்லா கோம் பண்ணிக்கிறேன் என்னோட க்ரௌன் செக்ஷனில் இருக்க ஹேரை. ஸோ கோம் பண்ணிட்டு நான் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பாயிண்ட் மாதிரி வந்து போட போகிறேன். ஸோ ஒரு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அந்த ஆஃப் பாயிண்ட் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க ஹேரை நான் ஃப்ரண்ட்டில் வந்து புல் அவுட் பண்ணியிருக்கேன்.